ஹாய் போவன், வணக்கம், குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினமும் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினம் 20ஆம் திகதி வியாழக்கிழமை, வாரத்தினுடைய இறுதி நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் தான் பத்திரிகைகள் இன்றைய தினம் ஒவ்வொரு பத்திரிகைகளும் வெவ்வேறான தலைப்புச் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. தமிழ் மொழி மூலமான பத்திரிகைகள், சிங்கள மொழி மூலமான பத்திரிகைகளும் வெவ்வேறான வித்தியாசமான தகவல்களை தான் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றன. மௌபிம பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இருந்து இன்றைய செய்திகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. கெலனிதிஸ் பயதா ஹத்தராக் ஹான்சி. கெலனிதிஸ் 14 மணித்தியாலங்களாக இப்பொழுது ஓய்வெடுத்திருக்கிறது. பெயகாய் வினாடி ஹத்தலிஸ் பகக்க கப்பாதுவாக் ரட்டபுரா விதுலிபல மண்டலைய கியாய் என்ற வகையில் தான் அந்த தகவல். ஒரு மணித்தியாலமும் 45 நிமிடங்களும் நாடு பூராகவும் மின்வெட்டு அல்லது மின் துண்டிப்பு அமல் செய்யப்படும் மின்சார சபை தெரிவிப்பு என்ற தகவல்கள் தான் மௌபிம பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி. அதனோடு இணைந்ததாக உதயபிரபாத் கம்மம் பிளவினுடைய புகைப்படத்துடன் ஒரு செய்தி. பெய விசி ஹத்தரம விதுலியதென்ன வினிமையென 24 மணித்தியாலங்களும் மின்சாரத்தை வழங்குவதற்கான செலாவணி இல்லை. விதுலிய நொக்கப்புவோத் லபனமசிட்ட ரட்டம அந்துரே என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். மின்சாரத்தை இப்பொழுது துண்டிக்காவிட்டால் அடுத்த மாதம் முதல் முழு நாடும் இருளில் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற வகையில் தான் உதயபிரபாத் கம்மம் பில சொல்கின்ற தகவல் இன்றைய தினம் மௌபிம பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது. தமிழன் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் நாட்டின் பல பகுதிகளில் தொடர் மின்சார தடை என்ற வகையில் பிரதான செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் அந்த தகவல்களை வழங்கி இருக்கிறது. எதிர்வரும் 8 தினங்களுக்கு தேவைப்படும் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் மின்சார சபைக்கு 10,000 மெட்ரிக் டன் டீசலை வழங்க தீர்மானம். மின்சக்தி அமைச்சரும் எனக்கும் இடையில் எவ்வித முரண்பாடும் கிடையாது என்கிறார் அமைச்சர் உதயபிரபாத் கம்மம் பிள்ளை என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, 2:30 மணியிலிருந்து 9:30 வரையான காலப்பகுதியில் ஒரு மணித்தியாலமும் 45 மணி நேரமும் மின் துண்டிப்பு என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தகவல்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்னாடி உதயபிரபாத் கம்மம் பில அமைச்சர் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். இலங்கைக்குள்ளே பெட்ரோல் இறக்குமதி அல்லது டீசல் அல்லது எரிபொருள் இறக்குமதிக்கு எவ்வளவு ரூபாய் அல்லது எத்தனை மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த காணொலியை பார்த்துவிட்டு வருவோம். අපිට මාසිකව ඉන්ධන ආනයනය කරන්න ඩොලර් මිලියන 400ක් වැය වෙනවා. දැන් විදුලි නිෂ්පාදනයටත් දැන් ඉල්ලන දැවිතෙල් සහ ඩීසල් ලබා දෙන්න ගියාම එය ඩොලර් මිලියන 500ක් බවට පත් වෙනවා. අපේ රටේ මාසික අපනයන ආදායම ඩොලර් මිලියන 1000යි. එයිනුත් රට ඇතුළට ගලාගෙන එන්නේ ඩොලර් මිලියන 750 800ක් විතර. ඉතින් ඔබ නිකමට හිතන්න ඩොලර් මිලියන 750 අපනයන වලින් රට ඇතුළට එද්දී ඒකෙන් 500ක්ම ඉන්ධන සඳහා ලබා දෙන්න සිදු වුණාම බැංකු පද්ධතියට දැවැන්ත අභියෝගයක්. විදේශ විනිමය ලබා දීම නොහැකියාව බැංකු පද්ධතියේ ප්‍රශ්නයක් නෙවෙයි. මේ මොහොතේ අපේ එක පැත්තකින් රට ඇතුළට විදේශ විනිමය ගලා ඒම අඩු වෙලා තියෙන අතරේ අනිත් පැත්තෙන් ඉන්ධන සඳහා යන වියදම බරපතල ලෙස ඉහළ ගින් තියෙනවා. ඒකට හේතු වෙලා තියෙන්නේ ඉන්ධන පරිභෝජනය වැඩි වෙලා තියෙනවා. අනිත් පැත්තෙන් ලෝක වෙළඳ පොලේ ඉන්ධන මිල වැඩි වෙලා තියෙනවා. ඊයේ වෙන විට වසර 4මාරකින් වාර්තා වුණු ඉහළම ඉන්ධන මිල බොරතෙල් බැරලයකට ඩොලර් 87ක මිලක් වාර්තා වුණා. ඒ නිසා අපි දැවැන්ත අභියෝගයක ඉන්නේ. නමුත් මේ දක්වා ප්‍රබල රටවලත් ඉන්ධන හිගයන් නැති වුණාට මාස 7ක් පුරාවට විපක්ෂය ඉන්ධන හිඟයන් ඇතිවන බවට අනාවැකි පළ කළාට අපිට මේ දක්වාම මහා දුෂ්කර වෑයමක ප්‍රතිඵලයක් ලෙස අකණ්ඩ ඉන්ධන සැපයුමක් සහතික කරන්න පුළුවන් වෙලා. எவ்வளவு கஷ்டப்பட்டேனும் மக்களுக்கு நாங்கள் எரிபொருளை வழங்கி கொண்டிருக்கிறோம். உதயபிரபாத் கம்மம் பில அமைச்சர் சொல்கின்ற கருத்து இது. அதே போன்று இலங்கைக்குள்ளே சாதாரணமாக எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான செலவுகள் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கின்றன. இதனை எரிசக்தி அமைச்சுக்கு அல்லது எரிசக்தி அமைச்சிலிருந்து மின்சக்தி அமைச்சுக்கு மின்சார சபைக்கு வழங்குகின்ற பொழுது அது 500 மில்லியன் டாலர்களாக அதிகரிக்கின்றன. இலங்கையினுடைய ஏற்றுமதி வருவாய் மொத்தமாக 1000 மில்லியன் டாலர்களாகத்தான் இருக்கின்றன. அதிலே 750 மில்லியன் டாலர்கள் 750 மில்லியன் டாலர்கள் தான் இலங்கைக்குள்ளே வருகின்றன. அதிலும் 500 மில்லியன் டாலர்களை நாங்கள் பெட்ரோலுக்காக, டீசலுக்காக, எரிபொருள் இறக்குமதிக்காக செலவழித்தால் வங்கிகளினுடைய நிலைமை என்னாகும் என்ற வகையில் அவர் கேள்வி எழுப்புகின்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
எவ்வாறெனினும் பெட்ரோலை இறக்குமதி செய்வது அல்லது டீசலை இறக்குமதி செய்வது தொடர்பான மிகப்பெரிய பிரச்சனைகள் நிலவி வந்த நிலையில் இந்தியா ஒரு பக்கம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருந்தது. 2 கப்பல்கள் இலங்கை துறைமுகத்திலே நங்கூரமிடப்படாமல் துறைமுகத்துக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தன. டாலர் இல்லாத பிரச்சனையால் அதற்கு தாமத கட்டணமாக பல டாலர்கள் செலுத்தப்பட்டு வந்தன. இவ்வாறான பின்னணியில் தான் நேற்றைய தினம் அந்த 2 கப்பல்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி அவ்வாறு தான் சொல்கிறது. எதிர்வரும் 8 தினங்களுக்கு தேவைப்படும் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் மின்சார சபைக்கு 10,000 மெட்ரிக் டன் டீசலை வழங்க தீர்மானம் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. மின் உற்பத்திக்கு தேவையான 10,000 மெட்ரிக் டன் டீசலை மின்சார சபைக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக இணை அமைச்சரவை பேச்சாளர் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மம்பில தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 8 தினங்களுக்கு தேவையான எரிபொருள் வழங்கப்படவிருப்பதாக தெரிவித்த அவர், தனக்கும் மின்சக்தி அமைச்சருக்கும் இடையில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எனவும், டாலர் பிரச்சினை தான் இருவருக்கும் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மின்வெட்டு அமுல்படுத்தப்படுவதாக இருந்தால் அது தொடர்பில் முன்கூட்டி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். மத்திய வங்கியினால் வழங்கப்பட்ட அமெரிக்க டாலர்கள் மூலம் 2 கப்பல்களில் 35,000 மெட்ரிக் டன் டீசல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நாளாந்த மின் உற்பத்திக்கு 1,500 மெட்ரிக் டன் தேவைப்படுகிறது. இதன் காரணமாக நேற்று கொண்டு வரப்பட்ட ஒரு தொகை டீசலில் 10,000 மெட்ரிக் டன் மின்சார சபைக்கு வழங்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் இறக்குமதி செய்வதில் நெருக்கடி நிலை உள்ளது. கப்பல்கள் துறைமுகத்தில் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் டீசல் கப்பல் நாட்டுக்கு வருகிறது. 5 நாட்களுக்கு ஒரு தடவை பெட்ரோல் ஏற்றிய கப்பல் வருகிறது. பல மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை ஒரே தடவையில் தருவிப்பது கிடையாது. ஒரு வாரத்திற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. அதற்கிடையில் அடுத்த கப்பல் வந்துவிடும். டாலர் கிடைத்தும் 2-3 நாளில் அடுத்த கப்பலில் உள்ள எரிபொருள் இறக்கப்படும். நீண்ட கால தீர்ப்பாக புதுப்பிக்கத்தக்க வலுசக்திகளின் மூலம் மின் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும். எமது நாட்டில் உள்ள எரிபொருள் வளத்தை பெற வேண்டும். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டதாக கூற முடியாது. 3 மின் உற்பத்தி நிலையங்களில் ஒன்று பழுதடைந்துள்ளது. அது 24ஆம் தேதி செய்யப்படுவதோடு நிலைமை சீராகும். எதிர்வரும் மாதங்களில் எவ்வளவு அந்நிய செலாவணி கிடைக்கும் என்று தெரியாது. முன்னுரிமை வழங்கும் பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மின்வெட்டு அமுல்படுத்தப்படுவதாக இருந்தால் முன்கூட்டி அறிவிக்கப்படும். ஆக்டேன் 91 தருவிப்பது தொடர்பில் முடிவு செய்யப்பட்டதா? தரம் குறைந்த எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா? தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் எந்த தொழிற்சங்கமும் அவ்வாறு குற்றம் சாட்டவில்லை. ஓய்வு பெற்ற ஒருவர்தான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எரிபொருளின் தரம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்பட்டாலும் அவ்வாறு தரத்தை மாற்றுவது குறித்து எந்த விதத்திலும் ஆராயப்படவில்லை. ஆக்டேன் 92 ரக மற்றும் 95 ரக இறக்குமதி செய்யும் போது அவை 4 தடவைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. டீசல் மற்றும் பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்றவற்றின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கலப்படம் செய்யப்படலாம். இது தொடர்பில் எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை. சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் எமக்கு தலையீடு செய்ய முடியாது என்கிறார் உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சர் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய விரிவான தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனும் 34,000 டன் டீசல் நேற்றைய தினம் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதுவும் மத்திய வங்கி அதற்கு தேவையான டாலர்களை வழங்கியதன் காரணமாக துறைமுகத்திலே இருந்த ஒரு கப்பலை துறைமுகத்துக்குள் கொண்டு வந்து இறக்குமதியை மேற்கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். அது தொடர்பான தகவல்களையும் உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சர் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். அதனையும் பார்த்துவிட்டு வருவோம். ඩොලර්හිගේ නිසා මුහුද මැද දවස් 9ක් තිබුණු ඩීසල් තොගයකට මුදල් ගෙවන්න අපට පුළුවන් වුණා. අවශ්‍ය ඩොලර් සොයාගන්න විදුලි බල අමාත්‍යතුමා දැවැන්ත උත්සාහයක් දරලා අපට සහයෝගය දුන්නා කියන අපි සිහිපත් කරන්න ඕනේ. ඒ නිසා ඒ නැවෙන් බාන ටොන් 37,500ක ඩීසල් තොගයෙන් ටොන් 10,000ක් විදුලි නිෂ්පාදනයට ලබා දෙන්න කියලා මම තෙල් සංස්ථාවට උපදෙස් ලබා දුන්නා. ඒ තෙල් ප්‍රමාණය දවස් 8කට ඒ අයට විදුලි නිෂ්පාදනය කරන්න ප්‍රමාණවත් වෙනවා. ඊට අමතරව අපි දවසකට දැවි තෙල් ටොන් 2,200 බැගින් ලබා දෙනවා. ඒ වගේම අපි අත්සන් කරලා තිබෙන ගිවිසුමකට අනුව දවසකට ඩීසල් ටොන් 700 බැගින් ෆුජිට්සි කියන පෞද්ගලික විදුලි බලාගාරයට විදුලි නිෂ්පාදනය සඳහා ලබා දෙනවා. ඒ වගේම විදුලි බල මණ්ඩලයට මට ලබා දෙන්න උපදෙසක් තිබෙනවා. දැන් පැය 24ම විදුලිය ලබා දීලා අපි සීමිත විදේශ විනිමය අවසන් කරගත්තොත් අපි තව මාස එකමාරකින් විතර තෙල් ගේන්න අපිට විදේශ විනිමය සපයා ගන්න බැරි වුණොත් රට පැය ගානක අඳුරට යෑමේ අවදානමක් තියෙනවා. හැබැයි දැන් ඉඳන්ම දවසකට විනාඩි 90 ගානේ විදුලිය කපා හැරීමක් සිදු කළොත් වැසි කාලයේ උදාවන තුරුම
අපිට දවසට පැය එකමාරක් පමණයි විදුලිය කපා හැරීම සිදු වෙන්නේ. දිනපතා පැය එකමාර බැගි නැත්නම් විනාඩි 90ක් දිනකට විනාඩි 90ක් ගානේ විදුලිය කපා හැරීම කියනද අපේ ජනතාවට අමාරුවෙන් උනත් ඔරොත්තු දෙන්න පුළුවන් දෙයක්. එකපාරට මේ දවස්වල පැය 24 හොඳට විදුලිය තිබිලා එකපාරට පැය 3ක වගේ විදුලිය අයිමි වීමකට මුහුණ දෙනවට වඩා உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சர் சொல்கின்றார், ஒரு நாளைக்கு 90 நிமிடங்களேனும் மின்சாரத்தை வெட்டினால்தான் அடுத்த மாதம் அளவில் ஏற்பட இருக்கின்ற நெருக்கடிக்கு தீர்வாக அது அமையும். இப்பொழுது நாங்கள் மின்சாரத்தை வெட்டாமல் முழுமையாக இருக்கின்ற டீசலோ பெட்ரோலோ அல்லது அந்நிய செலாவணியோ அல்லது டாலரையோ பயன்படுத்தி நாங்கள் மின்சாரத்தை வழங்கினால் அடுத்த மாதம் முதல் இருட்டில் இருக்க நேரிடும் என்ற வகையில் தான் உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சர் சொல்கின்றார். மௌபிம பத்திரிகை சொல்கிறது, பே விசிஹතරම විදුලිය දෙන්න විනිමය නැහැ, විදුලිය නොකැපුවොත් ලබන මාස සිට ரட்டமா அந்தூரே என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. 24 மணித்தியாலங்களும் மின்சாரத்தை வழங்குவதற்கான வசதிகள் அல்லது அதற்கு தேவையான உள்ளீடுகளை வழங்குவதற்கான செலாவணி கையிருப்பில் இல்லை என்ற வகையில் அவர் சொல்கின்ற தகவல்கள் தான் இன்றைய பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. வாகனங்களுக்கு தேவையான டீசலை மின் உற்பத்திக்கு பயன்படுத்துவதற்கு கொடுத்து விட்டால் வாகனங்களினுடைய போக்குவரத்து நிறுத்தப்படும், இது நாட்டிலே மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறியிருந்தார். எனவே ஒரு நாளைக்கு 1500 டன் அல்லது 1500 டன் டீசல் தேவைப்படுகிறது மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி. அதனை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே 10,000 டன் வழங்கப்பட்டிருக்கிறது. அது 8 நாட்களுக்கு போதுமானது என்ற வகையிலே உதய கம்மம்பில அமைச்சர் கூறியிருந்தார். எவ்வாறெனினும் இந்த நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதாக, இந்த தீர்வுகளுக்கு முகம் கொடுப்பதற்காக மௌபிம பத்திரிகை தலைப்புச் செய்தியாக வழங்கி இருக்கின்ற தகவலை பார்க்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 90 நிமிடங்கள் அல்லது மின்சார சபை சொல்வது போன்று 1.5 மணித்தியாலங்கள் இந்த மின்சார துண்டிப்பை மேற்கொண்டால்தான் எதிர்காலத்திலே வர இருக்கின்ற ஆபத்துகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்று மௌபிம பத்திரிகையினுடைய தகவல்கள் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவாறாயினும் நாட்டுக்குள்ளே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருகின்றன, தொடர்ச்சியாக பல பகுதிகளிலே துண்டிக்கப்படுவதாக தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் தொடர் மின்சார தடை என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் அல்லது எரிபொருள் இன்மையால் கலனிதிஸ்ஸ மின் உற்பத்தி கட்டமைப்பில் உள்ள 2 மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது. இதனால் தேசிய கட்டமைப்பிற்கான 282 மெகாவாட் மின்சாரம் இழக்கப்பட்டுள்ளதாக கலனிதிஸ்ஸ மின் உற்பத்தி கட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் மேலதிக பொது முகாமையாளர் ஆண்ட்ரூ நவமணி பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். ஆண்ட்ரூ நவமணி தெரிவித்திருக்கிறார். அத்துடன் நேற்று பிற்பகல் கோரிக்கைக்கேற்ற விநியோகத்தை மேற்கொள்வதில் தடை ஏற்பட்டுள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை தடை செய்ய நேரிடும் என அவர் கூறியுள்ளார். கலனிதிஸ்ஸ மின் உற்பத்தி தொகுதிக்கு தேவையான எரிபொருளை இன்று வழங்குவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. எவ்வாறாயினும் எரிபொருள் கிடைத்ததன் பின்னர் பிறப்பாக்கிகளை செயற்படுத்துவதற்கு மேலும் சில மணித்தியாலங்கள் செல்லும் என்பதுடன் அந்த காலப்பகுதியில் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதற்கு தேவையான மின்சாரம் இல்லை எனவும் ஆண்ட்ரூ நவமணி தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரச்சினைகளுக்கு தீர்வாக நாங்கள் 1.5 மணித்தியாலங்களை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. 1.5 மணித்தியாலங்கள் இருட்டில் அல்லது வியர்வையில் ஏனைய செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இந்த செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியிருக்கிறது. நாட்டுக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அந்நிய செலாவணி பிரச்சினை காரணமாகத்தான் இந்த விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரங்கள் பத்திரிகைகளிலே பிரதான தலைப்புச் செய்திகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமைச்சர்கள் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார்கள். எனவே எங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நானும் நீங்களும் மீண்டு வரலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அரசாங்கமும் அது தொடர்பான கொள்கைகளை சரியான முறையில் வகுத்தல் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இவைகள் தான் மின்சாரம் தொடர்பான இன்றைய பத்திரிகை செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் ஏனைய செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய 2வது பக்கம், பள்ளியே போம்பு சித்தியட்டாலு தொஸ்தரகே சுவிசால் நிவசே அவி கபடாவாக்கி என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகையினுடைய தகவல் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. பொரல்லை தேவஸ்தானம் அல்லது பொரல்லை கிறிஸ்தவ தேவாலயத்திலே இருந்து கைக்குண்டொன்று மீட்கப்பட்டது. அதன் தொடர்பிலே பல்வேறு சர்ச்சைகள் அண்மை காலமாக வெடித்து வருகின்றன. அது தொடர்பான முழுமையான பதிவை தான் அடுத்த தொகுதியில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை.
டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நான் சொன்னது போன்று தினகரன் பத்திரிகை இவ்வாறான ஒரு தகவலை வழங்குகிறது. பொரல்லை தேவாலய கைக்குண்டு விவகாரம், கைதான வைத்தியரின் வீட்டில் துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மீட்பு, வாள்கள், கத்திகள் சிக்கின என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் அந்த தகவல்களை இவ்வாறு வழங்குகிறது. பொரல்லை தேவாலய குண்டு விவகாரம், ஓய்வு பெற்ற வைத்தியர் கைது என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று ஒரு சில நாட்களின் பின்னர் அல்லது ஒரு வாரத்தின் பின்னர் இவ்வாறான தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்ற பொழுது இவ்வாறான பத்திரிகை செய்திகளை காண முடிந்தது. பள்ளிவாசல்களிலே இருந்து கத்திகளை மீட்டிருக்கிறார்கள், வாள்களை மீட்டிருக்கிறார்கள், வீடுகளில் இருந்து வாள்கள் மீட்கப்பட்டன. இவ்வாறான தகவல்கள் பரவலாக பேசப்பட்டன. அந்த பேசப்பட்ட விவகாரங்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு உண்மையானது என்பது பின்னர் வெளிவந்த சாட்சிகள் மூலம் நிரூபணமாக இருந்தது. அல்லது அதிலே எந்த அளவிலான பொய்கள் மேற்கொள்ளப்பட்ட வதந்திகள் பரப்பப்பட்டன என்பதும் அது தொடர்பிலே நிரூபணமாக இருந்தது. முழு இலங்கையிலும் இருக்கின்ற 2 பள்ளிவாசல்களில் அல்லது பள்ளிவாசலுக்கு அருகில் இருக்கின்ற சில கிணறுகளில் இருந்துதான் மீட்கப்பட்டிருந்தன வாள்கள். அதுவும் மாளிகாவத்தை, அதே போன்று ஹேட்டன் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருந்து மீட்கப்பட்டிருந்தன. இவ்வாறான தகவல்கள் பரவலாக பேசப்பட்டு வந்த பின்னணியில் தான் இப்பொழுது மீண்டும் ஒரு தலைப்பு வெளிவந்திருக்கிறது. தினகரன் பத்திரிகை சொல்கிறது, கைதான வைத்தியரின் வீட்டில் துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மீட்பு, வாள்கள், கத்திகள் சிக்கின என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழன் பத்திரிகை இன்றைய தினம் உள்பக்க செய்தியாக அந்த தகவல்களை விரிவாக வழங்கி இருக்கிறது. பொரல்லை சர்வ புனிதர்கள் தேவாலயத்தில் கைக்குண்டு வைத்த சம்பவத்தில் தொடர்புடைய ஓய்வு பெற்ற வைத்தியர் ஒருவர் பிலியந்தல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரான ஓய்வு பெற்ற வைத்திய அதிகாரியின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளில் 4 கைத்துப்பாக்கிகள், ரிவால்வர், 2 வாள்கள், ரம்போ கத்தி மற்றும் அடையாளம் காணப்படாத துப்பாக்கி ஒன்று என்பன இதன் போது கைப்பற்றப்பட்டுள்ளன. தேவாலயத்தில் கைக்குண்டு வைத்த சம்பவம் தொடர்பில் அம்பிலிப்பிட்டிய பனாமுர பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட தொடர் விசாரணைகளின் போது குறித்த வைத்தியர் தொடர்பில் தகவல்கள் வெளியிட்டுள்ளார். அந்த விசாரணைகளுக்கு அமைய நேற்று முன்தினம் இரவு குறித்த வைத்தியர் கைது செய்யப்பட்டதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் இந்த குண்டு வைக்கப்பட்டதன் பின்னர் தேவஸ்தானத்திலே இருந்து 4 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதிலே அந்த தேவாலயத்திலே பணிபுரிந்தவர்கள் என்ற கருத்து நிலவப்பட்டு வந்தது. கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் 14 வயது சிறுவன் ஒருவன் தான் இந்த குண்டை கொண்டு வந்து வைத்திருக்கிறான், அவனை பயன்படுத்தி தான் இந்த குண்டு வைக்கப்பட்டது என்று அந்த சிறுவனிடம் இருந்து வாக்குமூலங்கள் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்ததாக பத்திரிகை தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதன் பின்னர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார். மாலை 3 மணிக்கு பின்னரான சிசிடிவி காட்சிகளை மாத்திரம்தான் போலீசார் கண்டுபிடித்திருந்தனர், பார்த்திருந்தனர். ஆனால் காலை வேளையில இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் அதனை பார்க்கின்ற பொழுது காலை 9:52 மணிக்கு ஒரு நபர் நொண்டி வந்து அந்த தேவாலயத்துக்குள்ளே ஒரு குண்டை வைத்திருக்கிறார். குண்டு உட்பட ஒரு பையை வைத்துவிட்டு செல்கின்ற காட்சி அந்த சிசிடிவி காட்சிகளிலே பதிவாகி இருந்தது. இந்த தகவல்களை கார்டினல் மெல்கம் ரஞ்சித் வெளியிட்டவுடன் போலீசார் 65 வயதான நபர் ஒருவரை அபிலிப்பிட்டிய பகுதியிலே வைத்து கைது செய்கின்றனர். அந்த நபர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த வைத்தியர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த தகவல்களை விரிவாக நான் வாசித்த பொழுது உங்களுக்கே தெரியும், அதிலே மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். துப்பாக்கிகள் இருக்கின்ற சம்பவம் தொடர்பான தகவல்கள், கத்திகள், அதற்கு தேவையான ரவைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மௌபிம பத்திரிகையினுடைய தகவல்கள் இவ்வாறு வழங்கப்படுகின்றன. பிலியந்த துஸ்தரகின திகட்டம பரீட்சண அந்த வைத்தியர் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள் நடக்கின்றன. அவருக்கு 75 வயது ஓய்வு பெற்ற அரச வைத்தியராக அவர் இருக்கின்றார். ஆனால் அவருடைய மகன் இவ்வாறான ஒரு தகவலை சொல்கிறார். அகக்கையான சித்தியக்கட்ட மகே தாத்தா பட்டலவலா ಗೆದರ ತಿಬ್ಬೆ ವಾಯು ತುವಾಕ್ಕು ಸಕಕಾರ ವೈದ್ಯವರಾಗಿ ಪುತಾಕಿಯಾಯಿ என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே மௌபிம பத்திரிகையிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. குறித்த வைத்தியரினுடைய மகன் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த காணொலியையும் பார்த்துவிட்டு வருவோம். ඕගොල්ලන්ගේ මට ටීවී channel වල ගියයි කිව්වා ඒගොල්ලන් පෙන්නුවයි කිව්වා අවි ගබඩාවක් අල්ලගත්තයි කියලා. ඒක අවි ගබඩාවක් නෙවෙයි. එකක් සෙල්ලම් පිස්තෝල ගබඩාවක්. අනිත් එක සෙල්ලම් වායු රයිෆල්, ක්‍රීඩා වායු රයිෆල් ගබඩාවක් කියලා කියන්න පුළුවන්. ගිනි අවි නෑ. ගබඩාවකුත් නෑ. මොකද 4යිනේ තියෙන්නේ. මගේ 4ක් හෝ 5ක් මගේ වායු රයිෆල් ඒකයි මගේ පුතාගේ පෙලට් ගන්න එකයි. ප්ලාස්ටික් ඒවා.
ඔය සෙල්ලම් බඩු ඒවා අර ගැමෝ කියලා ඒවා හදන්නේ කම්පැනි බලපුවා ඒගොල්ලන් දන්නව ඒවා. මේවා පෙන්වන්නේ සමාජයේ මතයක් හදන්න මේ මුළු ත්‍රස්තවාදී නායකයෙක් අල්ලගත්තා වගේ කතාවක් පෙන්වන්නේ. මේ කතාවක් ගොඩ නගමින් යනවා. සමහරට ඒගොල්ලන්ට තාරච්චි වෙලා තියෙනවා මම ප්‍රෙස් එක තියනවා කියලා. ඒකින්ද තමයි ප්‍රෙස් එකට කලින් ඒ කාරණය ඒක එළියට දැම්මේ. හැබැයි ඒවා රස පරීක්ෂයට දාලා මේ ඇත්ත මොකද ඒවා මගේ කාමරෙන් තිබිලා මගේ තිබිලා එහෙමනම් මගේ කට උත්තර කරන්න මාව අරන් යන්න බෑ. ඒවා ගිනියවිනා. නීති විරෝධී ආයතන මේවා ඕන එක්කෙනෙක්ට තියාගන්න පුළුවන් රජයෙන් ගැසට් කරලා තියෙන අවසර තියෙන සාමාන්‍ය සෙල්ලම් බාණ්ඩ ක්‍රීඩා බාණ්ඩ. දැන් මට වෙලා තියෙන අපේ ෆැමිලි එකම කතෝලික මම කිව්වේ ඒකයි. දැන් ඒගොල්ලන් මුලින් කිව්වා මේ අදාළ මම දැක්ක මහබිම පත්තරේ තියෙනවා මේ අදාළ පුද්ගලයා මුස්ලිම් ජාතිකයෙක්ගේ කීමට දුන්නා කියලා. උදින්ම කිව්වා සංක්‍රිස්තියානි මේ පල්ලිය අතුගානෙක් කියලා. එතකොට 13 ළමයෙක් ඔය මහේස්ත්‍රාත් ගාව ඉදිරියට එක්කන් ගිහිල්ලා ස්ටේට්මන්ට් එකක් දුන්නා කිව්වා ඒ ළමයා තිබ්බා කියලා. මේ ඔක්කොම පරස්පර විරෝධී කතානේ. එතකොට ඒවත් එක්ක දැන් මගේ තාත්තා ගාවට ඇවිල්ලා. දැන් හොඳ ගොදුරක්. අපි කතෝලික පවුලක්. කතෝලික පල්ලියට බෝම්බ තියලා තියෙන කතෝලික වෛද්‍යවරයෙක් විශ්‍රාමික වෛද්‍යවරයෙක් අවුරුදු 75ක් විනත ඒකට හේතුවක් ඒගොල්ලන්ට අදා ගන්න බෑ මානසික ලෙඩක් කියලා වගේ කතාවක් කියන්න උත්සාහ කරනවා. ඒ අදාළ තියපු පුද්ගලයා අපේ ගෙදර මුරකාරයෙක් හැටියට ඉඳලා තියෙනවා කියලා. මම ওই ගෙදර ජීවත් වෙනවා 1996 ඉඳන් මම පිටරට ඉගෙන ගත්තා ඒ කාලේ මම. හැබැයි අපේ ගෙවල් වල කවදාවත් මුරකාරයෝ ඉඳලා නැහැ. අපේ ගෙවල් වල වත්ත පිරිසිදු කරන්න ආයෙ ඉඳලා තියෙනවා. උයන ආයෙ ඉන්නවා. හැබැයි මුරකාරයෝ කවදාවත් තියන් ඉඳලා නැහැ. වොචර්ලා තියන් ඉඳලා නැහැ. அம்பிலிப்பிட்டிய பகுதியிலே கைது செய்யப்பட்ட 65 வயதுடைய அந்த நபர் இதே வீட்டில் இந்த வைத்தியரினுடைய வீட்டில் பாதுகாவலராக செயற்பட்டதாக போலீசார் கூறியதாக அந்த வைத்தியரினுடைய மகன் இப்பொழுது கூறியிருக்கிறார். எவ்வாறெனினும் தான் தன்னுடைய வாழ்நாளில் அப்படி ஒரு பாதுகாவலரை கண்டதில்லை, அப்படி ஒரு பாதுகாவலர் தன்னுடைய வீட்டில் இருந்ததும் இல்லை என்றுதான் அந்த வைத்தியர் சொல்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் போலீசாரினுடைய கருத்துக்கள் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது. ஒன்றோடு ஒன்று பரஸ்பர கருத்துக்களாக இருந்தன. அப்படி இருக்கின்ற ஒரு கத்தோலிக்கனாக இருக்கின்ற எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அங்கே போய் வைத்தியசாலையிலே அல்லது தேவஸ்தானத்திலே குண்டு வைக்குவதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். மிக நீண்ட அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு சிறிய பகுதியை தான் உங்களுக்கு தந்திருந்தோம். இவருடைய தாயார் அல்லது அந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற 75 வயதுடைய வைத்தியரினுடைய மனைவி சில மாதங்களுக்கு முன்னர் COVID-19 தொற்றால் உயிரிழக்கின்றார். யூனியன் பிளேஸ் பகுதியிலே இருக்கின்ற ஒரு தனியார் வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அங்கு சில வைத்திய மோசடிகள் அல்லது அவருக்கான சிகிச்சை அளிக்கின்ற விதங்களிலே பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்து அவரை லங்கா ஹாஸ்பிடலுக்கு லங்கா வைத்தியசாலைக்கு மாற்றுகின்றார்கள். அங்கே கிட்டத்தட்ட 13 அல்லது 14 நாட்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே இருந்து அவர் உயிரிழக்கின்றார். அதன் பின்னர் தான் மானசீக ரீதிகள் அல்லது மனரீதிகள் அந்த வைத்தியர் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியதாக போலீசார் தெரிவித்ததாக இதே வைத்தியரினுடைய மகன் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருந்தார். அந்த மனநோய் அல்லது அவருடைய மனத்தளம்பல் காரணமாகத்தான் அவர் இந்த செயற்பாடுகளை மேற்கொள்கிறார், குண்டை வைக்கிறார் என்ற வகையில் போலீசார் தன்னிடம் கூறியதாக அந்த வைத்தியரினுடைய மகன் கூறிய தகவல்கள் வெளியாகி இருந்தன. எவ்வாறெனினும் அந்த வைத்தியசாலைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக இவர் கூறுகிறார். மறுபக்கம் மனநோயாளி ஒருவர் குண்டு வைக்கின்ற அளவுக்கு எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வார் என்று அவர் கேள்வி எழுப்பி இருந்ததையும் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. எவ்வாறாயினும் இந்த குண்டு மீட்கப்பட்டது முதல் இதுவரைக்குமே பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் தான் வெளியிடப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்கள் எப்படி இருக்கின்ற பொழுது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் அல்லது அந்த தாக்குதலினுடைய விசாரணை தொடர்பான தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையினுடைய உள்பக்க செய்தி இவ்வாறு வழங்குகிறது. ஏப்ரல் 21 தாக்குதல் ஹேமசிரியை விடுவிப்பது தொடர்பான தீர்ப்பு பிப்ரவரியில் என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகையினுடைய உள்பக்க செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 21 தாக்குதல் வழக்கிலிருந்து ஹேமசிரி பெர்னாண்டோவை சாட்சி விசாரணையின்றி விடுதலை செய்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தை எதிர்வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி அறிவிக்க மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது. குறித்த வழக்கின் சாட்சி விசாரணைகள் யாவும் நேற்று நிறைவடைந்தன. நாமல் பலாலே, ஆதித்ய பட்டபெந்திகே மற்றும்
முகமது இசர்தீன் உள்ளிட்ட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனிடையே குறித்த நீதிபதிகள் குழா முன்னிலையில் ஏப்ரல் 21 தாக்குதலை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கும் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முறைப்பாட்டாளர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாமின் தலைவர் நீதிபதி நாமல் பலல்லே இந்த வழக்கை தாக்கல் செய்யாமல் இருந்திருக்கலாம் என தெரிவித்தார். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பரஸ்பர ஆவணங்களை வழங்கிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் தொடர்பில் மக்களின் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளதாக நீதிபதி ஆதித்ய பட்டபந்திக்கு இதன் போது குறிப்பிட்டார். சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 31 ஆவணங்களில் 6 ஆவணங்களில் முற்பக்கம் இருக்கவில்லை என முறைப்பாட்டாளர் தரப்பில் ஆவணங்கள் சமர்ப்பித்து சாட்சியம் அளித்த போலீஸ் தலைமையிலான புலனாய்வு அறிக்கையிடல் பிரிவிற்கு பொறுப்பாக செயற்பட்ட பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிமல் சேனாரத்ன தெரிவித்தார். மேலும் 2 ஆவணங்கள் காணாமற் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் என்ற வகையில்தான் அதனுடைய விரிவான தகவல்கள். எவ்வாறாயினும் ஏப்ரல் 21 தாக்குதல் ஹேமசிரியை விடுவிப்பது தொடர்பான தீர்ப்பு பிப்ரவரியில் என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் தான் லங்காதீப பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியும் அதே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு விவகாரமாகத்தான் பேசப்பட்டிருக்கிறது. கட்டுவாப்பிட்டிய போம்ப கருகே பெரிய புகுணுவதும் காந்தாவோ தஹயாக் ரிமாண்ட் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். அனுகாமிக கத்துன் ஹயாக் சாய்ந்த மருது பிபிரி மேதி மெரிலா த்ரஸ்த மர்தனஹா விமர்சன கொட்டாஷய அதிகர்ணியட்ட தன்மை என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகையினுடைய தகவல்கள். பாஸ்கு இரிதா பிரஹாரமாலாவை ඝාතකයන් සමග ඉස්ලාම් රාජ්‍යයක් උදෙසා දිවුරුම් දෙමින් සාරා ජෙස්මින් නැමැත්තේ යටතේ අවිපුහුණුව ලැබූ බව කියන කාන්තාවන් 10 දෙනෙකු නීතිපතිවරයාගේ උපදෙස් ලැබෙනතුරු රක්ෂිත බන්ධනාගාර ගත කරන ලෙස කොළඹ අතිරේක මහේස්ත්‍රාත් சந்திம லியனகே மகத்தா நியோக கலையை என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி. அந்த தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதால் அது தொடர்பான தமிழ் மொழி மூலமான விரிவான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்திலே குண்டு வைத்த பிரதான சூத்திரதாரி அல்லது அந்த தாக்குதலினுடைய பிரதான நபராக இருந்தவர் தான் ஹஸ்தூன். அவருக்கு பின்னால் அல்லது அவருடைய மனைவியின் கீழ் ஆயுத பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் என்ற வகையில் தான் இவ்வாறு 25க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் தீவிரவாத தடுப்பு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது. எவ்வாறெனினும் புலஸ்தீனி மகேந்திரன் எனப்படக்கூடிய சாரா ஜெஸ்மின் தொடர்பான தகவல்கள் தான் இந்த தகவல்கள். சாரா ஜெஸ்மின் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இந்தியாவுக்கு தப்பி ஓடினாரா, மன்னார் வழியாக இந்தியாவுக்கு சென்றார், ஆனால் இவை அனைத்துமே நடக்கவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கூறியிருந்தார். இந்த தகவல்கள் எல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கின்ற பொழுது இவருக்கு கீழ் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டதாக 25க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக ஹம்பந்தோட்ட திப்பிக்குளம், அதே போன்று நுவரெலியா, பிளாக்பூல், காத்தாங்குடி, தர்கா நகர் போன்ற பகுதிகளில் தான் இவர்கள் இந்த பெண்கள் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்களிலே 6 பெண்கள் சாய்ந்த மருது வெடிப்பிலே உயிரிழந்திருப்பதாகவும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனும் மீதமாக இருக்கின்றவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகையினுடைய தகவல்கள். பிரிய புகுணுவதுன் காந்தாவோ தஹயாக் ரிமாண்ட் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். 10 பெண்கள் இதுவரைக்கும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில்தான் அந்த தகவல்களை விரிவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சாரா ஜெஸ்மின் அல்லது புலஸ்தீனி மகேந்திரனின் கீழ் இவ்வாறு ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டன. தீவிரவாத தடுப்பு பிரிவின் கீழ் அல்லது தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் உண்மையை உடனடியாக வெளிப்படுத்துக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் முன்பக்க செய்தியாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் வெற்றிக்காக அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் ஈஸ்டர் தாக்குதலுக்கான பிரதான சூத்திரதாரிகளை கண்டறிவதும் அதில் முன்னிலை காரணியாக இருந்தது எனவும் இந்த ஆர்வ உறுதிமொழி பெறும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். பொரலையில் உள்ள அனைத்து புனிதர்களின் தேவாலய கட்டடத்தில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகி இருந்ததோடு இது தொடர்பில் ஆராய்வதற்காக எதிர்க்கட்சி தலைவர் நேற்று காலை தேவாலயத்துக்கு சமூகம் அளித்தார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உயிர்களை போன்று அவர்களின் இரத்தத்திலும் பிணத்திலும் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திற்கு இவ்வாறான ஈஸ்டர் சூழ்ச்சிக்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்புள்ளது என தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் நடப்பது மந்தமான மற்றும் சந்தேகத்துக்குரிய விசாரணை செயல்முறையாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு 2 ஆண்டுகள் 1000 நாட்களும் கடந்து விட்டன. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதா இல்லையா என்ற மிகப்பெரிய கேள்வி சமூக ரீதியிலே முன்வைக்கப்படுகின்ற பொழுது, மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்படுகின்ற பொழுது கிடைக்கவில்லை என்பதுதான் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் உட்பட கத்தோலிக்க தரப்பு நாட்டு பொதுமக்களினுடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. விசாரணை ஆணைக்குழு அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. அது தொடர்பிலான தகவல்கள் எவ்வாறு இருக்கின்றன? நீதிமன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் அதிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்ற வகையிலே பல கருத்துக்களை கார்டினல் மெல்கம் ரஞ்சித்தும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார். எவ்வாறெனினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிகள் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாட்டு பொதுமக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பேசலாம் நாங்கள் இந்த இடைவேளையின் பின்னர். நாட்டுக்குள்ளே பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கின்ற நிலையில், வரிசைகள் தொடர்ச்சியாக இருக்கின்ற நிலையில் அது தொடர்பான தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. தினகரன் பத்திரிகை சொல்கிறது, துறைமுகத்தில் சிக்கியுள்ள 800 கொள்கலன்கள் இன்று விடுவிக்கப்படும். பந்துல குணவர்தனவினுடைய புகைப்படத்துடன் தினகரன் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்ற தகவல் அது. டொலர் பற்றாக்குறை காரணமாக துறைமுகத்தில் சிக்கியுள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கியுள்ள 800 கொள்கலன்களை விடுவிப்பதற்காக டொலர்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். கொள்கலன்களின் விடயதானங்கள் அடங்கிய ஆவணங்கள் மத்திய வங்கிக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் இன்று முதல் அக்கொள்கலன்கள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வகையிலும் தான் பந்துல குணவர்தன சொல்கின்ற தகவல் இன்றைய தினம் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது. அதே போன்று அரிசி, சீனி மற்றும் பருப்பு ஆகிய பொருட்கள் இதன் மூலம் சந்தைக்கு விடுவிக்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்தன இதன் போது சுட்டிக்காட்டினார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்று 10 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு வழங்குவதற்கு சீனா முன்வந்திருக்கிறது என்ற தகவல்களும் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. அதுக்கு முன்னர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் சொல்கின்ற ஒரு கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழன் பத்திரிகை இவ்வாறு சொல்கிறது, உணவு தட்டுப்பாடு ஏற்படாது, தேவையற்ற அச்சம் வேண்டாம், அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். தினகரன் பத்திரிகையும் சொல்கிறது, உணவு நெருக்கடி தொடர்பில் எவ்வித அச்சமும் தேவையில்லை, அரசிடம் பல்வேறு திட்டங்கள் உள்ளன என்கிறார் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல். எவ்வாறாயினும் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், உணவு தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்துதான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். எவ்வாறெனினும் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை, உணவு தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பசுமை விவசாய திட்டத்தால் நாட்டில் 20 முதல் 25 வீதமான விளைச்சல் குறைந்துள்ளதால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தேவையான அரிசியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கை சீனாவிற்கு இடையிலான அரிசி மற்றும் ரப்பர் உடன்படிக்கைக்கு 70 வருடங்கள் பூர்த்தியாவதால் சீனாவினால் 10,000 மெட்ரிக் டன் அரிசியை இலவசமாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த அரிசி தொகையும் மார்ச் மாதத்தில் நாட்டுக்கு கிடைக்க உள்ளது. இதேவேளை அனைத்து வீடுகளிலும் வீட்டுத் தோட்ட திட்டத்தின்படி கிழங்கு, பழங்கள், புடலங்காய் மற்றும் மரக்கறிகளை விளைச்சல் செய்வதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5,000 ரூபாய் பெறுமதியான விவசாய பொருட்களை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டம் எதிர்வரும் 2 வாரங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே தங்களுடைய வீடுகளில் சிறிய இடம் இருந்தாலும் அரசாங்கம் வழங்கும் விவசாய பொருட்களை பெற்று அதனை தங்களுடைய வாழ்க்கை சுமையை குறைப்பதற்காக சிறிய விவசாயத்தை ஏனும் முன்னெடுக்குமாறு அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கிறோம். எனவே நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்றார் என்ற வகையில் தான் விரிவான தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டுக்குள்ளே எந்த விதமான உணவு தட்டுப்பாடும் இல்லை, உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை. இருந்தாலும் கூட உங்களுடைய விவசாய நிலங்கள் இருக்கின்ற சிறிய பகுதி என்றாலும் சரி, நீங்கள் உங்களுடைய விவசாய நிலங்களிலே வீட்டு விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள் என்ற வகையில் ரமேஷ் பத்ரன் கோரிக்கை விடுக்கின்ற தகவல்கள் தான் இன்றைய தினம் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது. அதே போன்று லங்காதீப பத்திரிகை சொல்கிறது, சீனையின் மிரட்ட ஹால்டொன் தசலக்ஷயாக் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். 10,000 மெட்ரிக் டன் அரிசி சீனா உதவியாக வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது நன்கொடையாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் நாட்டுக்குள்ளே பசுமை விவசாயம், ஆனால் இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி, இறக்குமதி செய்யப்படுகின்ற சோளம், இவைகளிலே இருந்து பசுமை விவசாயத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட விவசாய பொருட்களா அல்லது ரசாயன உரத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களா அல்லது அரிசியா என்றதை மிகப்பெரிய கேள்விக்குறியுடன் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது.
நாட்டுக்குள்ளே டாலருக்கான தட்டுப்பாடு இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற பொழுது டலஸ் அழகா பெருமை ஊடகத்துறை அமைச்சரினுடைய புகைப்படத்துடன் தினகரன் பத்திரிகை ஷம்ஸ் ஃபாஹிம் கொண்டு வருகின்ற செய்தியை இவ்வாறு வழங்கியிருக்கிறது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாக IMF உடன் அரசு எவ்விதமான பேச்சுக்களையும் நடத்தவில்லை என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இதுவரையில் அரசாங்கம் எந்தவித பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டலஸ் அழகா பெருமை தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் சீனா பல்வேறு மில்லியன்களை கடனாக கொடுக்கிறது, இந்தியாவும் மில்லியன்களை கடனாக கொடுக்கிறது, அரிசியை உதவியாக வழங்குகிறது, பல நாடுகள் உதவ முன்வந்திருக்கின்றன என்ற வகையில் தான் IMF-ஐ நாடுவதா இல்லையா என்ற பல சர்ச்சைகள் பதவிடமான கருத்துக்கள் பரஸ்பர கருத்துக்கள் அண்மைய காலங்களிலே நிலவி வந்த நிலையில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நடத்தவில்லை என்ற வகையில் தான் அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியினுடைய செயலாளராக இருந்த PB ஜெயசுந்தர பதவி விலகுகின்றார் என்ற தகவல் அண்மைய நாட்களிலே மிக பரவலாக பேசப்பட்டிருந்தது. 12ஆம் தேதி அவர் பதவி விலகியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அவரை பதவி விலக வேண்டும் அல்லது அவர் பதவி விலக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஆளும் கட்சியிலே இருக்கின்ற பல்வேறு அமைச்சர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. தயசிறி ஜெயசேகர ராஜாங்க அமைச்சர், அமைச்சர் விமல் வீரவங்ச, அமைச்சர் உதயபிரபாத் கம்மம்பில, அதே போன்று அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே போன்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். PB ஜெயசுந்தரவினுடைய செயற்பாடு தான் இந்த நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு அல்லது நாடு இவ்வாறான இறுக்கமான நிலைகளுக்கு முகம் கொடுத்திருப்பதன் காரணம் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்த பின்னணியில் மீண்டும் இவ்வாறான ஒரு தகவல் தமிழன் பத்திரிகையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய புதிய செயலாளராக காமினி செனராத் நியமனம், பிரதமரின் செயலாளராக DM அனுர திசாநாயக்க, நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளராக KW ஐவன் டி சில்வா, அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு பாரிய பொறுப்பு ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற வகையில்தான் இந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை நிர்வாக சேவையின் சிரேஷ்ட அதிகாரியான காமினி செனராத் ஜனாதிபதியின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதியினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முற்பகல் காமினி செனராத்திடம் கையளிக்கப்பட்டது. இலங்கை நிர்வாக சேவையில் விசேட தர அதிகாரியான காமினி செனராத் 5வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மேலதிக செயலாளராகவும் பணிக்குழாம் பிரதானியாகவும் 2004, 2005, 2019 ஆண்டுகளில் செயற்பட்டு வந்திருக்கிறார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தற்போதைய அரசாங்கத்தின் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ பதவியேற்றதன் பின்னர் பிரதமரின் செயலாளராகவும் பணியாற்றுகிறார். ஹக்மன மெத்தடிஸ்ட் கல்லூரி, மாத்தரை ராகுல மற்றும் காலி ரிச்மண்ட் கல்லூரிகளில் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி பயின்றுள்ள செனராத் கலனி பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டத்தை பெற்று இலங்கை நிர்வாக சேவையில் இணைந்து கொண்டார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கணினி தொழில்நுட்பத்தில் பட்டப்படிப்பின் டிப்ளோமாவையும் பெற்றுக்கொண்ட அவர் ஐக்கிய ராஜ்யம், ஜப்பான், சிங்கப்பூர், பாகிஸ்தான், ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் பயிற்சி பாடநெறிகளிலும் கலந்து கொண்டார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், குடியுரிமை மற்றும் குடியகல்வு திணைக்களம் போன்ற அரச நிறுவனங்கள் பலவற்றில் உயர் பதவிகளை வகித்துள்ள செனராத் மக்கள் வங்கி, இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், லிட்ரோ கேஸ் நிறுவனம் உள்ளிட்ட பல அரச நிறுவனங்களுக்கு தலைமைத்துவம் வகித்திருக்கிறார். இதேவேளை பிரதமரின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள DM அனுர திசாநாயக்கவுடனான நியமன கடிதத்தையும் ஜனாதிபதி வழங்கினார். இலங்கை நிர்வாக சேவையில் சிரேஷ்ட அதிகாரியான அனுர திசாநாயக்க நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளராக கடமையாற்றியுள்ளார். ஏற்கனவே பல அமைச்சுக்களின் செயலாளர் பதவிகளை வகித்துள்ள திசாநாயக்க அரசு சேவையில் உயர் பதவிகள் பலவற்றை வகித்த அரசு அதிகாரி ஆவார். அனுர திசாநாயக்கவின் புதிய நியமனம் காரணமாக வெற்றிடமாகியுள்ள நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் பதவிக்கு KW ஐவன் டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கான நியமன கடிதத்தையும் ஜனாதிபதி வழங்கி வைத்துள்ளார். இதன்போது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்களின் செயலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி, நாட்டின் அனைத்து விடயங்களும் பொதுச் சேவையை நம்பியே உள்ளன, அதனால் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் பாரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்குகள் என்பன அமைச்சுக்களுக்கே வழங்கப்பட்டுள்ளன, அதனால் உரிய அதிகாரிகளை ஊக்கப்படுத்தி எதிர்கால இலக்குகளை அடைவதற்கு முழு பொறுப்புடன் அமைச்சுக்களின் செயலாளர்களிடமே உள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் என்ற வகையில்தான் தமிழின் பத்திரிகையினுடைய தகவல்கள். தினகரன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி ஜனாதிபதியினுடைய பேச்சு தொடர்பான ஒரு தகவலை வழங்கி இருக்கிறது. பொதுச்சேவையை நம்பிக்கை மக்கள், அமைச்சு செயலாளர்களது பொறுப்பு அதிவிசாலமானது, செயலாளர்கள் நியமன நிகழ்வில் ஜனாதிபதி உரை என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆவணம் கையளிக்கப்பட்டமை அல்லது தமிழ் பேசக்கூடிய கட்சிகளினுடைய ஆவணங்கள் கையளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான தகவல்களும் இன்றைய தினம்
பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி எவ்வாறு சொல்கிறது? மக்கள் ஆணையை மீற மாட்டோம், கோட்டாவுக்கு சுமந்திரன் பதிலளிப்பு, ஜனாதிபதியின் உரை மோசம் என்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல் தலைப்புச் செய்தியாக வழங்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையிலும் அதுதான் தலைப்புச் செய்தியாக வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவாக பார்ப்போமாக இருந்தால், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு மக்கள் வழங்கிய ஆணையை மீற மாட்டார்கள். அவர்கள் தமது சித்தாந்தங்களை கைவிடப் போவதில்லை என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன். ஜனாதிபதியின் அக்கிராசன உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கூறியதாவது: அரசின் கொள்கை விளக்க உரையில் ஜனாதிபதியின் என்ன கூறினார் என்பது புரியவில்லை. நாடே அல்லது மக்களோ எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற தெளிவான வழிகாட்டுதல்கள் அவரது பேச்சில் இல்லை. பிரச்சனைகளை தீர்க்கும் எந்த வழிமுறையும் இல்லை. நாடு பிச்சை பாத்திரத்தை ஏந்தி நிற்கிறது. அந்த பாத்திரத்துக்கு $500 மில்லியன் கிடைத்திருக்கிறது. பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டிருந்தால் அனைத்தும் சரியாகி விடுமா என்ற வகையில் கேள்வி எழுப்புகின்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய அக்கிராசன உரையிலே ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சகல கட்சிகளும் தங்களுடைய சித்தாந்தங்களை தற்காலிகமாக வேண்டும் விட்டுவிட்டு மக்களுக்கான செயற்பாடுகளுக்காக அரசாங்கத்துடன் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதற்குத்தான் மக்கள் ஆணையை மீற மாட்டோம் என்று சுமந்திரன் சொல்கின்ற கருத்து இன்றைய தினம் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே தமிழர் பத்திரிகை சொல்கிறது, டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரினுடைய புகைப்படத்துடன் சாத்தியமானதை ஏற்றுக்கொண்டு சாதிக்கும் வல்லமையோடு பயணம், அமைச்சர் டக்ளஸ் சபையில் தெரிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல். தமிழ் மக்களுக்கான சுபீட்சமான எதிர்காலத்தினை உருவாக்குவதற்கு வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையின் அர்த்தத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தகவல். டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் சொல்கின்றார் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கின்றார், இல்லை, எங்களுடைய எந்த விதமான சித்தாந்தங்களையும் விட்டுவிட்டு நாங்கள் வரப்போவதில்லை என்ற வகையில் தான் அந்த தகவல்களை வழங்கி இருக்கிறார். எவ்வாறாயினும் உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சர் நேற்றைய தினம் ஒரு தகவலை சொல்லியிருந்தார். 13 அமலாக்கம் குறித்து ஜனாதிபதியுடன் பேசுக, மோடியுடன் பேசக்கூடாது என்கிறார் அமைச்சர் உதய கம்மம்பில என்ற வகையில் தான் அந்த தகவல் தினகரன் பத்திரிகை சொல்கிறது. தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தயாரித்த ஆவணம் இந்திய பிரதமருக்கு வழங்க முன் ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டும், அமைச்சர் உதய கம்மம்பில தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல். இந்நிலையில் வீரகேசரி பத்திரிகையும் ஒரு தகவலை அது தொடர்பாக ஏந்தி வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை முக்கியமாக அந்த தகவலை ஞாபகப்படுத்தி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் இலங்கை இறையாண்மையுள்ள நாடு, இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை. ஆகவே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியுடன் பேச வேண்டுமே தவிர மோடியுடன் அல்ல என்ற வகையில் தான் உதயபிரபாத் கம்மம்பில கூறியிருக்கிறார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரி தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய பொழுதுதான் உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இலங்கை என்பது இந்தியாவினுடைய ஒரு பிராந்தியம் அல்ல, தனியான ஒரு நாடு. எனவே அந்த ஆவணத்தை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு முன்னர் இலங்கையில் ஜனாதிபதியிடம் கையளித்திருக்க வேண்டும் என்ற வகையில் அவர் கோரிக்கை விடுக்கின்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் தினகரன் மற்றும் தமிழன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. அதே தினகரன் பத்திரிகை சொல்கிறது, 13வது திருத்தத்தை பாதுகாக்கவே நாம் இந்தியாவை நாடினோம், அதில் தவறில்லை என்கிறார் சித்தார்த்தன் என்ற வகையில் தான் அந்த தகவல். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருதரப்பு இந்தியா என்பதாலேயே 13வது திருத்தத்தை ஒழிப்பதற்கு எதிராக இந்தியாவை நாடியுள்ளோம், இது நாட்டுக்கு எதிரானதல்ல என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில்தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல். எனவே இது உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சருக்கு பதிலளிக்கின்ற வகையில் தான் இந்த கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கின்றன. இருதரப்பு ஒப்பந்தத்திலே அடுத்த நாடாக இந்தியா தான் இருக்கிறது, எனவே தான் இந்தியாவை நாடி இருக்கிறோம் என்ற வகையில் அவர் கூறியிருக்கின்ற கருத்து தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. அதனோடு இணைந்ததாக தினகரன் பத்திரிகை இவ்வாறான ஒரு தகவலை சொல்கிறது. எமது முயற்சியை குழப்பும் சுமந்திரன் சுரேஷ் குற்றச்சாட்டு என்ற வகையில் ஒரு தகவல். நாங்கள் இந்திய அரசிடம் தமிழ் மக்களின் உரிமைகளை முழுமையாக பெற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறையை பற்றி சிந்தித்து செயற்படும் போது அதனை கேள்வி க்குள்ளாக்கக்கூடிய வகையிலேயே சுமந்திரன் செயற்படுகிறார் என்ற வகையில் அவர் சொல்கின்ற கருத்து. அவர் தொடர்ந்து கூறுகின்ற கருத்தாவது, EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு தெரிவிக்கிறார், அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும்படி ஆவணம் கொடுப்பது தொடர்பாக கடந்த சில மாதங்களாக பல்வேறுபட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பேச்சுக்களை நடத்தி ஆவணத்தை தயார்படுத்தி இந்திய தூதுவரிடம் கொடுத்தது. ஆனால் சுமந்திரன் ஊடகவியலாளர்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் இந்த ஆவணத்தை முற்றுமுழுதாக மாற்றிவிட்டோம், இது தமிழர் கட்சியினுடைய ஆவணமாக மாறிவிட்டது என்ற ஒரு விடயத்தை தொடர்ந்து சொல்லி வருகிறார்.
இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் ஆவணத்தை கொடுப்பதற்கு சுமந்திரன் விரும்பவில்லை என்பதை யாழ்ப்பாணத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் சம்பந்தன் உட்பட ஏனைய கட்சிகள் அனைத்தும் இப்போது 13ஐ நடைமுறைப்படுத்தும்படி கூறும்போது வடிவேல் பாணியில் நாங்கள் மாற்றிவிட்டோம் என்று சுமந்திரன் கூற ஆரம்பித்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. உண்மை என்னவென்றால் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும்படி நாங்கள் கூறிய கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஆவணத்தில் 13வது திருத்த வரலாற்றை சேர்த்திருக்கலாம். அந்த வரலாற்றை சேர்த்தால் கூட கோரிக்கை 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதுதான். ஆகவே நாங்கள் இந்திய அரசாங்கத்திடம் தமிழ் மக்களின் உரிமைகளை முழுமையாக பெற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறையை பற்றி சிந்தித்து செயற்படும் போது அதனை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் சுமந்திரன் தொடர்ந்து செயற்பட்டுவது நல்ல விடயம் அல்ல என்ற வகையில் அவர் கூறுகின்ற தகவல்கள் தான் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் இந்தியாவிடம் என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, இந்தியா என்ன செய்ய போகிறது, இந்தியாவினுடைய கடனுதவிகளிலே நிபந்தனைகள் விதிக்கப்பட போகிறதா என்பதை பொறுத்து நாங்கள் பார்க்க வேண்டும். பசில் ராஜபக்ஷ தொடர்பான இவ்வாறான ஒரு தகவலும் இந்தியாவுடன் தொடர்பு பட்டு பேசப்படுகிறது. இந்திய குடியரசு தின கொழும்பு நிகழ்வின் அதிதியாக பசில் டக்ளஸின் கோரிக்கையை ஏற்றது அமைச்சரவை என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவின் 73வது குடியரசு தினத்தையொட்டி கொழும்பில் அதன் உயரஸ்தானிகர் ஆலயம் நடத்தவுள்ள நிகழ்வுக்கு அதிதியாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவை அனுப்ப அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. இந்திய குடியரசு தினத்தையொட்டி கொழும்பில் அதன் உயரஸ்தானிகர் ஆலயம் நடத்தும் நிகழ்வுக்கு அரசின் சார்பில் அதிதி ஒருவர் அழைக்கப்படுவார். அப்படியான அழைப்புக்கேற்ப இம்முறை அனுப்ப வேண்டிய பிரதிநிதி குறித்து நேற்று முன்தினம் கூடிய அமைச்சரவையில் பேசப்பட்டது. இந்தியாவுடன் நெருக்கமாக செயற்பட்டு வரும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவை இந்திய நிகழ்வுக்கு அனுப்புவதை பொருத்தமானதாக இருக்கும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட அமைச்சரவை மேற்படி நிகழ்வுக்கு நிதியமைச்சர் பசிலை அனுப்ப தீர்மானித்திருக்கிறது என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் முற்றுமுழுதாக இந்தியாவுடன் நட்புறவாடி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய நிகழ்வுகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற வகையில் தான் பத்திரிகை செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நடுவிலே இருக்கின்ற மக்கள் தான் அது தொடர்பிலே முழுமையான அவதானத்தை செலுத்தி அது தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக தினகரன் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற மற்றும் ஒரு தகவலின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். கோவிட் தொற்றுக்குள்ளான நிலையில் உள்ள மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற சந்தர்ப்பம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கோவிட் தொற்றுக்குள்ளான நிலையில் உள்ள மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற சந்தர்ப்பம். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர உயர்தர மற்றும் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் வீட்டிற்கு பரீட்சை எழுதும் மத்திய நிலையத்திற்கும் இடையில் அதிக தூரம் காணப்படும் எடுத்து அவ்வாறானவர்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள விசேட பரீட்சை நிலையத்தில் பரீட்சை எழுத முடியும் என குடும்ப சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சித்ரமாலினி சில்வா தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில்தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, 3வது தடுப்பூசியை பெறுமாறு கோரிக்கை அமைச்சரவை இணை பேச்சாளர் வலியுறுத்தி என்ற வகையில் ஒரு தகவல். ஒமிக்ரான் திரிபு உலகளவில் பரவி செல்லும் நிலையில் துரதிருஷ்டவசமாக நாட்டில் இதுவரை 5 மில்லியன் வரையான மக்களை 3வது தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுள்ளனர். எனவே உங்களுக்கு அருகில் உள்ள தடுப்பூசி நிலையங்களுக்கு சென்று 3வது தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற வகையில் தான் கோரிக்கை விடுக்கின்ற தகவல். உண்மையில் ஒமிக்ரான் தொற்றினுடைய தாக்கத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் முழுமையாக இந்த 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்கள் தான் இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான தகவல்களாக மாறியிருந்தன. எனவே தான் அந்த தகவல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய தினமும் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற கார்ட்டூன் சித்திரங்களின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். தமிழன் பத்திரிகையினுடைய கமன் கந்தர், கம்மம்பில வாயாலேயே வடை சுடுவார், நீங்க பேச கூப்பிடத்தானே பேசுறதுக்கு என்ற வகையில் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. காமினி லொகுகே புகைப்படத்துடன் கூடிய தகவல்கள் தான் உதய கம்மம்பில வாயாலேயே வடை சுடுவார் என்ற வகையில் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இன்னும் தீர்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கின்ற பொழுது அதுவும் கேள்விக்குறிதான். லங்காதீப பத்திரிகையினுடைய சரதம் கார்ட்டூன், லொகுகே கியனவா விதுலிய கப்பண்ணை கால சட்டஹானக்களு. லொகுகே அமைச்சர் சொல்கின்றார், கால அட்டவணையின் பிரகாரம் தான் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது என்று. மோனக்கிரமேட்டஹரி கப்பனவானே, எந்த முறையில் என்றாலும் நீங்கள் மின்சாரத்தை துண்டிக்கின்றீர்கள் அல்லவா என்று கேள்வி எழுப்புகின்ற வகையில் தான் அந்த தகவல்கள். லங்காதீப பத்திரிகையினுடைய பலாமல்ல கார்ட்டூன், ஜனாதிபதி தீபு தேப்பன் சங்கிரகையை பாக்கியல விபக்ஷிய கியாலுயாக்கோ. ஜனாதிபதி கொடுத்த விருந்துபசாரத்தை வேண்டாம் என்று எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தில் இருந்து சென்று விட்டதாம். பலாமல்ல කාපමිට් එකක් දුන්න නම් එපා කියන එකක් නෑ නේද සර්.
அதே எதிர்க்கட்சியினருக்கு கார் பெர்மிட்டை கொடுத்திருந்தால் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்களா என்ற வகையில் கேள்வி எழுப்புகின்ற வகையில் தான் அந்த கார்ட்டூன் சித்திரம் அமைந்திருக்கிறது. தாச ஹப்புவலானகி சுவாரிஸ் கார்ட்டூன் சார் தன்னம் துன்வேலட்டும் கெந்த பொன்னாய் வெண்ணே என்ற வகையில் தான் அந்த தகவல். ஏனென்றால் அரிசியினுடைய விலைகள் இப்பொழுது வானை தொட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் தான் இப்பொழுது 3 வேளையும் கஞ்சிதான் குடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று லங்காதீப பத்திரிகையினுடைய சுவாரிஸ் கார்ட்டூன் வழங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய சிங்கள மொழி மூலமான தமிழ் மொழி மூலமான பத்திரிகை முக்கியமாக இந்த தகவல்களை தான் ஏந்தி வந்திருக்கின்றன. அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். சந்திக்கலாம் நாளைய தினமும் இதே நேரம்.